வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கையின் மழை வாய்ப்புகள், வெப்பநிலை மற்றும் மீனவர்களுக்கான தகவல்களை உங்களோடு வழங்கி வருகின்றேன். தினம் காலை 6 மணிக்கு நமது சேனலில் வெளிவருகின்ற வானிலை தகவலை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. இன்றைய தினம் காலை 6 மணி முதல் தமிழகம் இலங்கையின் அநேக இடங்கள்ல வறண்ட வானிலை இருக்கும். கடுமையாக கொளுத்தி வருகின்ற இந்த கோடை வெயில் எப்பொழுது நமக்கு இதிலிருந்து ஒரு விடிவு காலம் வரும், எப்பொழுது மழை வரும் என்று காத்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இன்றைய தினம் நண்பகல் வரையிலும் தமிழகம் இலங்கையில வறண்ட வானிலை தொடரும். பிற்பகல் 1 மணியிலிருந்து தமிழகம் இலங்கையின் ஒரு சில இடங்கள்ல மழை எதிர்பார்க்கலாம். தமிழகத்தினுடைய டெல்டா தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், இலங்கையின் மேற்கு வடமேற்கு மாகாணங்கள், வடமத்திய மாகாணங்கள், வடமாகாணம் வரைக்கும் லேசானது முதல் மிதமான மழை இருக்கும். மழைக்கான வாய்ப்புகள் சற்று குறைவாகவே இருக்கும். மிதமானது முதல் ஒரு சில இடங்கள்ல கனமழை எதிர்பார்க்கலாம். வெப்பம் அதிகரித்திருக்கும், மழை சற்று எதிர்பார்க்கலாம். மீனவர்களுக்கான தகவல்களை பொறுத்தவரையில பெருமழை வாய்ப்புகளோ புயல் காற்றின் எச்சரிப்போ இல்லை. இதனால் மீனவர்கள் நீங்கள் பாதுகாப்பாக உங்கள் பணிகளுக்கு நீங்கள் செல்லலாம். மாலை இரவு நேரங்களில் தமிழகத்தில கேரளா ஒட்டிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். இலங்கையில் மேற்கு வடமேற்கு மாகாணங்களில் தொடர்ந்து லேசான முதல் மிதமான மழை பதிவாகும். தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களின் வானிலை நிலவரங்கள் இந்த தகவலை முழுவதுமாக கொடுக்கின்றேன், பார்த்து பயன்பெறுங்க. நீங்கள் உங்கள் பகுதியின் மழை வாய்ப்புகளை தனிப்பட்ட முறையில் தெரிந்து கொள்ளலாம். கமெண்ட் பாக்ஸ்ல உங்கள் பகுதியின் பெயரை குறிப்பிட்டு அனுப்புங்க அல்லது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நம்முடைய சேனலுடைய வாட்ஸ்அப் நம்பர் சேனலுடைய இன்ஃபோ பேஜில் கொடுத்திருக்கின்றேன். நம்முடைய சேனலுடைய பெயரை போட்டு நீங்கள் வாட்ஸ்அப் எண் சேவ் பண்ணிக்கொள்ளலாம். தொடர்ந்து உங்கள் தகவல்களை தனிப்பட்ட முறையில் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நாளை திங்கட்கிழமை பரவலாக வறண்ட வானிலை தொடரும். மாலை வேளைகளில் தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், இலங்கையின் மேற்கு வடமேற்கு மாகாணங்கள்ல பரவலாக மழை இருக்கும். இந்த மாதம் முடிவடைய போகின்ற நாட்கள்ல வந்திருக்கின்றோம். மழை படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய நாட்கள் இந்த மாதத்தின் கடைசி நாள் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 1 மணியிலிருந்து தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், இலங்கையின் மேற்கு வடமேற்கு மாகாண பகுதிகள் மழை எதிர்பார்க்கலாம். கேரளாவில் பரவலாக மழையினுடைய வாய்ப்புகள் தீவிரமாகும். ஏப்ரல் 1ஆம் தேதி சற்று தமிழகம் இலங்கையில மழை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மாலை இரவு நேரங்கள்ல 2ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கு பிறகு இலங்கையினுடைய வடக்கு மாகாணம், வடமத்திய மாகாணம், கிழக்கு மாகாணம், மேற்கு மாகாணம் மாலை வேளைகளில் இலங்கையின் தேசத்தின் அனைத்து பகுதிகளிலும் மழை வாய்ப்பு இருக்கும். இது மிகவும் முக்கியமான தகவல். இலங்கையிலிருந்து பார்க்கின்ற நண்பர்களுக்கு உங்களுக்கான மழை வாய்ப்பு மிக விரைவில் காத்து கொண்டிருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரையில மழையின் வாய்ப்புகள் அடுத்தடுத்த நாட்கள் எதிர்பார்க்கின்றோம். வெள்ளிக்கிழமை மாலையில மீண்டும் இலங்கையில மழை பதிவாகும், கனமழை பதிவாகும். மேற்கு வடமேற்கு மத்திய மாகாணம், கிழக்கு மாகாணம் என அநேக இடங்கள்ல மழை பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. நிறைய நண்பர்கள் தமிழகம் இலங்கையிலிருந்து நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்து வருகின்றீங்க, மிகவும் மகிழ்ச்சி. தொடர்ந்து நம்முடைய சேனலை உங்க நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்திட்டு பார்க்க சொல்லலாம். சனிக்கிழமை மாலை வேளைகளில் தமிழகத்தின் அநேக இடங்கள்ல கனமழை பதிவாகும். தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மத்திய மாகாணம், அதாவது தென் மாவட்டங்கள், கொங்கு மண்டலத்தின் பகுதிகள், வட உள் மாவட்டங்கள் என அநேக இடங்கள்ல மழை இருக்கும். குறிப்பாக மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தேனி, திருப்பூர், கோவை மாவட்டங்கள், சேலம், ஈரோடு, நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்கள், இலங்கை தேசத்தினுடைய அனைத்து பகுதிகளிலுமே மழை பொழிவு இருக்கும். தேசத்தின் அநேக இடங்கள்ல மிதமானது முதல் ஒரு சில இடங்கள்ல கனமழையும், ஓரிரு இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகும்.
ஸோ இது போன்ற தினசரி வானிலை நிலவரங்களை நமது சேனல் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 5ஆம் தேதி அன்றுதான் மிகவும் கனமழை பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் தமிழகத்தில இருக்கின்றது. தமிழகம் முழுவதற்குமான மழை வாய்ப்பு காத்து கொண்டிருக்கின்றது. பாருங்க, வட உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், டெல்டா, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தமிழகம் நல்ல ஒரு மழையை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இலங்கையில பரவலாக தேசத்தின் அநேக இடங்கள்ல மிதமானது முதல் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாகலாம். திங்கட்கிழமை 6ஆம் தேதி ஏப்ரல் மாதம் மாலை நேரங்கள்ல தமிழகம் இலங்கையின் அநேக இடங்கள்ல மழை பொழிவு இருக்கும். தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், இலங்கையினுடைய கிழக்கு, மேற்கு, வடமேற்கு, தெற்கு, மத்திய மாகாணம், வடமத்திய மாகாணங்கள் தொடர்ந்து மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். ஸோ செயற்கைக்கோள் காட்டுகின்ற தகவல்கள் ஒரு முன் அறிவிப்புக்காக உங்களுக்காக இந்த தகவல்களை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றேன். நீங்கள் விவசாயம் சார்ந்த தொழில்கள் செய்பவர்களாக இருக்கலாம். ஸோ வானிலையை தெரிந்து கொண்டு செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. கடந்த 2 ஆண்டுகளாக நம்முடைய சேனலை, நோவா அகாடமி சேனல் நீங்கள் பார்த்து வருகின்றீங்க. இப்பொழுது நம்முடைய சேவை தொடர்ந்து விடாமல் நடைபெற வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் இந்த வெதர்மேன் நோவா சேனலை உங்களுக்காக தொடங்கி தகவல்களை வழங்குகின்றேன். ஸோ கடந்த முறை நோவா அகாடமி சேனலை 43,000 நண்பர்கள் தமிழகம் இளைஞர்களும் தொடர்ந்து பார்த்து வந்தீங்க. ஒரு சில தொழில்நுட்ப காரணங்களால நம்மால் அந்த சேனலை தொடர்ந்து நடத்த முடியாமல் இப்பொழுது நம்முடைய சேவைக்காக தொடர்ந்து இந்த சேனலை தொடங்கி வழங்கி வருகின்றோம். ஸோ நீங்கள் பழைய நம்முடைய சேனலை பார்த்ததை விட அதிக அளவு நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து இன்னும் அநேகம் 1000, அநேகம் லட்சம் நண்பர்களுக்கு நம்முடைய சேனல் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் நம்முடைய சேனலை கொடுத்து தகவல்களை கொடுத்து வருகின்றேன். தொடர்ந்து பாருங்க. உங்களுடைய சந்தேகங்கள், கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்கலாம். அல்லது தனிப்பட்ட முறையில் உங்கள் ஊரின் பெயரை குறிப்பிட்டு, மாகாணம், மாவட்டம் பெயரையும் தெரிவித்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எந்த நேரத்திலும் எப்பொழுதும் நீங்கள் தகவலை கேட்கலாம். உங்களுக்காக பதில் தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ள இருந்து கொண்டிருக்கின்றது என்று நம்புகின்ற நண்பர்களே. இது போன்ற அடுத்தடுத்த நாட்கள் தகவல் மூலமாக தொடர்ந்து உங்களோடு தகவல் பகிர்ந்து கொள்வேன். சந்திக்கலாம் நண்பர்களே. அது வரைக்கும் உங்களோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.